வரும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் சங்கரன் கோயில் நகராட்சியை கைப்பற்றியிருக்கிறது திமுக. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் நகராட்சி 30 வார்டு பகுதிகளை கொண்டதாகும். இதில் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி மீது கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாக்கெடுப்பு நடத்திய நிலையில் அவர் தனது பதவியை இழந்தார். இந்த நிலையில் அவரது பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என மாவட்ட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அடுத்து இன்று மறைமுக வாக்கெடுப்பு தேர்தல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஆகிய இருவர் தேர்தல் வாக்களிப்பதற்காக வரவில்லை. மீதி உள்ள 28 கவுன்சிலர்கள் வாக்களிக்க வந்த நிலையில் அவர்கள் தற்போது வாக்களித்தனர். இதில் திமுகவை சேர்ந்த 6வது கவுன்சிலர் தலைவராக போட்டியிட்டார். அதே போல அதிமுகவை சேர்ந்த புஷ்மம் என்ற வார்டு கவுன்சிலர் இருவர் தலைவர்களாக போட்டியிடுவதற்காக வேட்பு மனுவை தேர்தல் நடத்த அலுவலர் அவரிடம் வழங்கியதை அடுத்து தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் அண்ணாமலை புஷ்பம் அதிமுகவை சேர்ந்தவர் 6 வாக்குகளும், கவுன்சிலியா திமுகவை சேர்ந்தவர் கவுன்சிலர் 22 வாக்குகள் பெற்று தற்போது நகர்மன்ற தலைவராக மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. இதில் திமுகவை சேர்ந்தவர் ஒருவர் பதவி இழந்த நிலையில் தற்போது மீண்டும் திமுக சேர்ந்த ஒரு கவுன்சிலர் கவுன்சிலியா மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சம்பவத்தை அடுத்து சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவா தற்போது அவருக்கு சால்வை அணிவித்து தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மனுஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்.